சார் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். எப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளி வகையில் ஒரு ஊனமுற்றமான இவனுக்கு நம்ம 8-10 வருஷமாக உழைப்புக்கு எடுத்த வெற்றி. அவன் இன்னைக்கு கடுமையாக உழைச்சிருக்கிறான் உண்மையிலேயே. அதில் என்னன்னா அவனுக்கு ஒரு மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலைங்க சார், சும்மா வெறும் மண்ணில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி அவனெல்லாம் மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அவன் 2 கிராஸ் எப்பயே கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே போதிய வசதிகள் இல்லாத நிலைமையிலுமே ஆமாம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு வியப்புக்குரிய விஷயம். இப்போது மற்ற மாணவர்களோட இயல்பாக இருக்கக்கூடிய மாணவர்களோட இணையாக இருந்து அவங்களுக்கு அடுத்தாற் போல இடத்த வந்து வாங்கினார்னு சொல்கிறீங்க. ஆமாங்க சார். பொதுவான ஜெனரல் காம்படிஷனில். அப்போ அதுக்கு பிறகு தான் ஆமாம் 2019 காமன் தான் எல்லா பையனுமே 19 இயர்க்குள்ளாக நடக்கிற ஸ்போர்ட்ஸ் மீட் பள்ளி கல்வித்துறை மூலமாக நடக்குது பார்த்தீங்களா, அதில் காமனில் இவன் கோல்டு மெடல் ஃபஸ்ட்டு. நல்ல கால் இருக்கணும் தாண்டான். எந்த ஆண்டு சார் அது? எந்த ஆண்டுங்க? 2012 தமிழ்நாடு. அதில் ஃபஸ்ட்டு ஒசூர் அதியமான் காலேஜ் நடக்குது. அப்போ தான் பெங்களூர் கிருஷ்ணகிரி கலெக்டர் அவர் பிஏ வந்து பெங்களூருக்காரங்க. அப்போ தான் சொன்னார் பேரா ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியான்றது பெங்களூரில் இருக்குது, அங்கே போனீங்கன்னா இந்த பையனுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். சத்யநாதன் யார் சார்? சத்யநாதன் வந்து நாங்கள் கொடுத்த ஸ்பான்சராக கோச் அவர் ஸ்பான்சருங்க சார். ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு மேலே அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன்னா அவனுக்கு வெளியே அவங்க வந்து அந்த மாற்றுத்திறனாளிக்குன்னு ஒரு ஸ்டேடியம் வச்சுருக்காங்க சார் பெங்களூரில். அதில் இவர் அங்கே இருக்கிறார் இவர் சத்யநாதன். இது மாதிரி 10 பசங்களுக்கு வெளியில் ஸ்பான்சர் ஒரு கம்பெனி வேறு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணி அந்த ஏழை பிள்ளைங்களை தாண்டி விட்டு அவனை கொண்டு போய் பிளேஸ் கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது அவனை வந்து இப்போ இந்தியா டீமை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவனை அனுப்பிவிட்டார் அவங்க சத்யநாதன். இப்போ இந்தியா டீம் 19 பேருக்கு அவர் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆமாம், மாறி போயிட்டு ஸ்பான்சர் அவர் தான். தம்பி தான் ஜெயிச்சிருக்கான். ஆமாம் 19 பேருக்கு இன்னொருத்தன் 3வது பிளேஸ் எடுத்தவங்க இந்தியாக்காரன் ஹரியானா.